அடேங்கப்பா, ஒரே கூச்சல் குழப்பம் நிறைந்த பார்ல ரேக்கிங் உட்கார்ந்து இருக்கான் பாருங்க. எதிரில் ஒரு டீம் அசசின்ஸ் அப்படியே நெருங்கி வந்துட்டாங்க. காப்னு ஒருத்தன் பர்க் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்தா கூட எடுக்காம ஸ்னைப்பர் ரைஃபிள்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல ஒரு ஏஐ வந்து கிங் எதிர்த்தாப்புல உட்கார்ந்துச்சு. கிங் ஒரு போட்டோ காமிக்கிறான். அதுல அல்பர்ட்டோன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த ஏஐ என்ன நினைச்சதோ தெரியல, அந்த பையனை கொல்லணும்னு கிங் சொல்லறதா நினைச்சு பயங்கர கோவத்துல முடியாதுன்னு சொல்லிருச்சு. உடனே கிங் திருத்திட்டான். அவன் உயிரை எடுக்க இல்ல, அந்த பையன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா போதும்னு. அனாஸோட உதவி வேணுமாம். அவனுக்கு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கான்னு கேட்டதும் அவ தெரியாதுன்னு சொல்லிட்டா. ஆனா அடுத்த நொடியே ஒரு பாம் தூக்கி போட்டா பாருங்க. கில்லர்ஸ் வெளியில இருக்காங்க, நீயும் ஒரு டார்கெட் தான் சொல்லிட்டா. டக்குன்னு கிங் பார்த்துட்டான். ஒரு அசாசின் பார் உள்ள வந்துட்டான். மின்னல் வேகத்துல ரெஸ்ட் ரூம் உள்ள போயிட்டான். கொஞ்ச நேரத்துல அந்த கில்லர் பின்னாடியே போயிட்டான். வேற வழியே இல்ல. அடேங்கப்பா, கிங் கையில ஒரு மெசேஜ் கிரிக்கிட்டு சண்டைக்கு நிக்கிறாரு பாருங்க. மனுஷன் 2 அட்டைக்கரை சும்மா பொழந்து கட்டுறாரு. அப்படியே ரணகலமா இருக்குதுங்க. அந்த கேப்ல அணியே ஸ்லிப் ஆகி ஃப்ரெண்ட்ல ஓடிடுறா. காப் பார்த்துட்டாரு, ஆனா ஷூட் பண்ண முடியல. கிங் வெளியே வந்தா 4 பக்கம் பாடி சிதறி கிடக்குதுங்க. அனியஸ் மீதி வேலையை முடிச்சிட்டா. ஆனா மனுஷன் வெளியே கால் வச்சதும் காப் குறி வச்சு ஒரே ஷாட். கிங் காலி. மறுநாள் மெடினா ஆபீஸுக்கு கால் வருது. ரேக்கிங் போயிட்டாருன்னு சொல்றாங்க. பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டல் போறா. பாடிய பார்த்துட்டு ஏன் கூப்பிட்டீங்கன்னு கேக்குறா. போலீஸ்காரரு கிங் உங்களை எமர்ஜென்சி கான்டாக்டா கொடுத்திருந்தாருன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கிங் கையில கடைசி மெசேஜ் எழுதியிருந்தாரு. ஃபைண்ட் த அக்கௌண்டன்ட்னு எழுதியிருந்தாரு. அட கடவுளே. அதே நேரம் ஐடாஹோல வுல்ஃப் ட்ரெய்லர்ல உட்கார்ந்துட்டு பாய்ஸே ரொமான்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு ரெடி ஆகுறாரு. ஜஸ்டின் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கிளைண்ட் லாஸ்ட் ஜாபுக்கு பேமெண்ட் அனுப்பிட்டான்னு சொல்றா. ஃபெஸ்டிவல்ல வுல்ஃப் பார்த்ததும் பொண்ணுங்க கூட்டமா மொச்சிக்கிறாங்க. என்ன மனுஷங்க இவங்க. அவன் டேபிள சுத்தி ஒரே கூட்டம். டேட்டிங் ப்ரொஃபைல்ல என்னதான் வச்சிருக்கானோன்னு எல்லாரும் எட்டி எட்டி பாக்குறாங்க. அடடே. ஒரு ஆர்கனைசர் பார்த்துட்டு என்ன விஷயம்னு கேட்டாரு பாருங்க. அப்போதான் தெரிஞ்சது, அந்த வுல்ஃப் இருக்கானே தன்னோட உயரத்தையும் அழகையும் அதிகமா காட்டுறதுக்காக ஆல்கோரிதம் மாத்தி அமைச்சிருக்கானாம். என்ன டெக்னாலஜிப்பா இது. எல்லாரும் அதைத்தானே எதிர்பார்த்து வந்திருக்காங்க. ஆனா பேச ஆரம்பிச்ச உடனே அவனோட முகத்துக்கு நேரா பேசும் குணம் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிடுச்சு. ஐயோ, ஒருத்தரா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டாங்க. நைட் முடியும் போது வுல்ஃப் தனியா உட்கார்ந்திருந்தான். நோ மேட்ச், நோ கனெக்ஷன்னு சோகமா முடிஞ்சுது. அங்க பாருங்க, வேற எங்கேயோ மெடினா ரேக்கிங்கோட பழைய வீட்டுக்கு வந்துட்டான். அவனோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் சல்லடை போட்டு தேடுறா. அப்போ ஒரு கார்டு கிடைக்குது. அதுல கிறிஸ்டியன் வுல்ஃப்னு பேர் இருக்கு. இன்னும் டீப்பா தோண்டணும்னு முடிவு பண்ணி அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டா. சரியான துப்பறிவாளா இருப்பா போல. அன்னைக்கு நைட் ஹார்பர் நியூரோ சயின்ஸ் அகாடமி ஃபோன் பண்ணி வுல்ஃப் பத்தி கேட்கறா. ஆனா யாருக்கும் தெரியாதாம். ஃபோன் ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட மாறிட்டே இருக்கு. அடேயப்பா, ஜஸ்டின் கேட்டுட்டு இருக்காளே. அவ ஃபோன் கால் ரியல் டைம்ல ட்ராக் பண்றா. யாரோ நம்மள வாட்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மெடினா சாதாரணமாக கிங்கோட டெத் பத்தி பேசிட்டு போனை வச்சுட்டா. சரியான பிளான்னு. அப்புறம் கிங்கோட ஃபைல்ஸ் தேடும்போது ஆல்பர்ட்டோவோட ஃபேமிலி போட்டோ கிடைக்குது. இங்க பாருங்க, காப் பர்க் மீட் பண்றாரு. வந்த உடனே ஏனியாஸ் எங்கன்னு கேட்கிறாரு. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். சாகல. காப் ஒரு தெளிவான ஷாட் எடுத்ததே இல்லையாம். பர்க் தான் உண்மையை வெளியிட்டாரு. அனியாஸ் தான் டார்கெட், கிங் இல்ல. அவ எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி ஹியூமன் டிராஃபிக்கிங் ஆபரேஷன்ல காணாம போயிட்டா. பர்க் அவளை விற்கலான்னு பிளான் பண்ணாரு. ஆனா கொஞ்ச நாளா திரும்ப வந்துட்டா. பர்க்கோட ஒரு மீட்டிங்ல புகுந்து எல்லாத்தையும் கொன்னுட்டா. ஆனா அவனை மட்டும் விட்டுட்டா. அவளுக்கு அவனையே தெரியலையாம். பாஸ்ட் எல்லாம் ஈரேஸ் ஆன மாதிரி. பர்க் செம டிஸ்டர்ப்ட் ஆயிட்டாரு. அனியஸோட வாழ்க்கையை டியர் பண்ணதே இவருதானே. ஆனா இப்ப அவ திரும்ப வந்துட்டா. உயிருடன் டேஞ்சரஸா, தனக்கு யாருன்னு தெரியாம. அந்த அன்சர்டன்டி தான் அவரை பயமுடுத்துது. ஒருவேளை அவளோட மெமரிஸ் வந்துட்டா எல்லாம் கலகலன்னு ஆகிடும். காப் ஒரு கிளியர் ஆர்டர் போட்டாரு. அவளோட யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள எலிமினேட் பண்ண சொல்லிட்டாரு. காப் ஒன்னும் ஆர்கியூ பண்ணல, உடனே கிளம்பிட்டாரு. வேறொரு இடத்துல மெடினா ஒரு பார்க்கிங் லாட் வந்தா. ஜஸ்டின் கிட்ட இருந்து ஒரு கோடட் மெசேஜ் வந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு வுல்ஃப் வந்தான். மெடினா அவனுக்கு ஞாபகப்படுத்துறா, 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கேஸ்ல வேலை செஞ்சான்னு. இப்போ அவனுக்கு அவளோட ஹெல்ப் வேணும்னு. வுல்ஃப் ஃபேவர் ஒத்துக்கிட்டான். 2 பேரும் சேர்ந்து கிங்கோட வீட்டுக்கு போறாங்க. மெடினா வச்சுட்டா.
கிங் சேகரிச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. அப்படியே சைட் பை சைடா போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு உண்மையை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 மெம்பர்ஸ் வேற அந்த டாவர்னுக்குள்ளேயே ஷூட் பண்ணி கொல்லப்பட்டிருக்காங்க. ஒருத்தன் கார்ல அடிபட்டு வெளியில விழுந்துட்டான். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா அவன்? நோ அப்படியெல்லாம் இல்லைங்க. டெக்சாஸ்ல காப் தன்னோட மிஷனை லீதல் ப்ரெசிஷனோட முடிச்சிருக்கான். அனீஸ் ஃபாதர் டெட் பாடியா கிடைச்சிருக்காரு. இன்னொரு லூஸ் எண்டு டைட் பண்ணியாச்சு. திருப்பியும் கிங்ஸ் வீட்டுக்கு வந்து வுல்ஃப் ஓட்டோஸை உத்து பார்த்து மிஸ்ஸிங் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டா. அனாஸ் ஃபேமிலியை சென்ட்ரல் அமெரிக்கால இருந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரெயின்ல மெக்சிகோ சிட்டி போனாங்க. அப்புறமா யூஎஸ் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. அவளோட சன் ஆல்பர்ட்டோ இப்ப 13 வயசுல இருப்பான். அப்போ வுல்ஃப் அவளோட ஒரிஜினல் நேமை ரிவீல் பண்றா, எடித் சாஞ்சஸ். அவ ஒரு காலத்துல ஸ்டூடியோஸ் பிஸான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சிருக்கா. அது ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் முன்னாடி இருந்த ஃப்ரண்ட். அதுதான் அவங்களோட நெக்ஸ்ட் லீடு. ஸ்டூடியோஸ் பிஸ்ஸாவுக்கு ட்ரைவ் பண்ணி ஓனருக்கு கொஷின் பண்றாங்க. எடித்தை பத்தி கேட்டதுக்கு அவன் எல்லாத்தையும் மறுக்கிறான். ஆனா வுல்ஃபுக்கு அவன் பொய் சொல்றான்னு தெரிஞ்சு போச்சு. கண்ணால கான்ஃபரன்ட் பண்ணிட்டான். முன்யாண்ட்ரிங் ஆபரேஷன். என்னது முன்யாண்ட்ரிங் ஆபரேஷன்? அடேங்கப்பா. ஐக்கு ஒரு வார்னிங் கொடுக்க ட்ரை பண்ணாரு. ஆனா வுல்ஃப் சட்டன்னு அவரோட கையை பிடிச்சி செக்யூரிட்டி கார்டை தூக்கி போட்டுட்டாரு. ஐயையோ, ஃபெடரல் ஏஜென்ட், ஸ்டே பேக், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்றாரு. யூ ஆர் வாஷிங் மணி. என்ன கொடுமை சரவணன் இது? பல்ல கடிச்சுக்கிட்டு ஐக்கு ஒரு பேரை சொல்றாரு. அது ஈடித் ஓட கனெக்ட் ஆயிருக்கு. ஆஹா, ஒரு லீடு கிடைச்சாச்சு. உடனே வுல்ஃப் மெடினாவும் டக்குன்னு கிளம்பிட்டாங்க. மின்னல் வேகத்துல ரோட்ல மெடினா வுல்ஃப் ஓட ப்ரூட்டல் அப்ரோச் பார்த்து கடுப்பாகி திரும்ப வயலன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு வார்ன் பண்றாங்க. ஆனா வுல்ஃப் அசரவே இல்ல, சும்மாவே வில்லன். அவங்களுக்கு பேக்கப் தேவைப்படலாம்னு சொல்றாரு. யாரு அது பேக்கப்? அவரோட பிரதர், ப்ரொஃபஷனல் கில்லர். இவரை மாதிரியே அடப்பாவுமே. பெர்லின்ல பிராக்ஸ்டன் வுல்ஃபோட பிரதர் ஒரு ஹோட்டல் ரூம்ல அடுத்த ஜாப்புக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு. டென்ஷனான ஃபோன் கால்ல கிளையண்ட் கிட்ட பேரம் பேச ட்ரை பண்ணாரு. ஆனா சாலரி கம்மியா இருந்தும் ஒத்துக்கிட்டாரு. என்ன வாழ்க்கை! அன்னிக்கு ராத்திரி அசால்ட்டா கார்ட்ஸ் எல்லாத்தையும் கிழிச்சிட்டு அவரோட டார்கெட் ரீச் பண்ணிட்டாரு. ஒரு யங் உமன். ஆனா மிஷன் கிளைமேக்ஸ் வந்த உடனே பிராக்ஸ்டன் ஃபோன் வருது. யார் அது? வுல்ஃப் கால் பண்றாரு. வுல்ஃப் ஹெல்ப் வேணுமாம். பிராக்ஸ்டன் எரிச்சலாகி, என்ன கொடுமை சரவணன் இது? முதல்ல பிராக்ஸ்டனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. ஆனா வுல்ஃப் மறுபடியும் கூப்பிட்டாரு. இந்த தடவை ரொம்ப அர்ஜென்ட்டா. எவ்வளோ அர்ஜென்ட்னா 24 மணி நேரத்துல பிராக்ஸ்டன் கலிஃபோர்னியால இருக்கணும்னு சொல்லிட்டாரு. கடுப்பான பிராக்ஸ்டன் போனை வச்சுட்டு அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. அடுத்த நாள் நைட் கலிஃபோர்னியால வுல்ஃபும் மெடினாவும் ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பிராக்ஸ்டன் வந்ததும் மெடினா தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டா. அவ ஒரு ஃபெடரல் ஏஜென்ட்னு தெரிஞ்சதும் பிராக்ஸ்டன் வுல்ஃபை தனியா கூட்டிட்டு போயிட்டான். இவளை நம்ப முடியல. நான் ஒரு கான்ட்ராக்ட் கில்லர், லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கூட வேலை பார்க்கறது என்னோட டீல்ல இல்லைன்னு கத்தினான். ஆனா வுல்ஃப் எவ்வளோ கெஞ்சியும் கூத்தாடியும் கடைசியில பிராக்ஸ்டனை சம்மதிக்க வச்சுட்டான். ஹோட்டல் ரூமுக்குள்ள வுல்ஃபும் பிராக்ஸ்டனும் ஒரு ரிஸ்கி பிளான் போட்டாங்க. 3 ப்ராஸ்டிடியூட்ஸ் ஹையர் பண்ணி மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணாங்க. மெடினா வெளியில காத்துட்டு இருந்தா. ஆனா அவளுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியே தெரியாது. வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பிராக்ஸ்டன் வுல்ஃபை கலாய்ச்சான். வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இதுதான் அவனோட வழி. அந்த பொண்ணுங்க வந்ததும் பிராக்ஸ்டன் அவங்களுக்கு காசு கொடுத்தான். அதுல ஒரு பொண்ணை அவங்களோட எம்ப்ளாயர் ஃபோன் பண்ண சொன்னான். ஆனா 2 பொண்ணுங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணி காசை திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 3வது பொண்ணு ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா. அடேங்கப்பா, வுல்ஃப் அந்த பணத்தை கொடுத்துட்டாரு. இவ உடனே கால் பண்ணி ஈடித் ஓட கான்டாக்ட புடிச்சிட்டா. ஐக்கு கிட்ட இருந்து கிடைச்ச அதே பேரு தானாம். ஆனா இங்க மெடினா ஒரு இடி விழுந்துச்சு. அனாஸோட அப்பா, ஹஸ்பண்ட் 2 பேரையும் ஒரு ஸ்னைப்பர் போட்டு தள்ளிட்டானாம். கொஞ்ச நேரத்துல ஒரு ஆளு அந்த பொம்பளைங்களை கூட்டிக்கிட்டு போக வந்தான். பிராக்ஸ்டன் மின்னல் வேகத்துல அவனை மடக்கி மெடினா கார் ட்ரங்க்குள்ள தூக்கி போட்டுட்டாரு. போலீஸ் பிடிச்சிடும்னு மெடினா பயந்தா. ஆனா வுல்ஃப் ஏற்கனவே ஜஸ்டின் கால் பண்ணிட்டாரு. ஜஸ்டின் அந்த சிட்டியோட டிராஃபிக் கிரிட்டை ஹேக் பண்ணி எல்லா லைட்ஸையும் கிரீன் ஆக்கி பெட்ரோல்ஸை வேற வழிக்கு திருப்பி விட்டா. செம்ம ஒர்க்கிங்கே இருக்கு. அவங்க யாருக்கும் தெரியாம சேஃப் ஹவுஸ் போயிட்டாங்க. ஹார்பர் நியூரோ சயின்ஸ் அகாடமியில ஜஸ்டின் அவளோட ஆர்டிஸ்டிக் ஸ்டூடெண்ட்ஸ் டீமும் சேர்ந்து ஐஸ்க்காக ஒரு ஹை லெவல் சர்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. மெடினாவும் வுல்ஃபும் ஒரு லேப்டாப் வழியா ஆப்ரேஷனை ரிமோட்டா பார்த்துட்டு இருந்தாங்க. ஜஸ்டின் சிஸ்டம்ல கனெக்ட் பண்ணதும் அந்த டீம் பார்ல இருந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ் ரிவ்யூ பண்ணாங்க. ஒரு பொம்பளை நடந்து போறது தெரிஞ்சுது. ஆனா எந்த கேமரா ஆங்கிள்லயும் முகம் சரியா தெரியல. அப்போதான் லக்கி அடிச்சது. ஒரு இமேஜ்ல அவ முகத்தை க்ளோஸா காட்டிருச்சு. அடேங்கப்பா,
ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு லேடி எடுத்த போட்டோவோட பேக்ரவுண்ட்ல என்னென்னலாம் நடந்திருக்கு பாருங்களே. ஆஹா, புடிச்சிட்டாங்க. அந்த லேடி வீட்டை கண்டுபிடிச்சு அவங்க நெட்வொர்க்குள்ள பூந்து லேப்டாப்ல இருந்து அந்த போட்டோவை எடுத்து அவங்களுக்கே இமெயில் பண்ணிருக்காங்களாம். ஃபேஸ் ரெகக்னிஷன் வச்சு அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணிருக்காங்க. ஏனா பண்ண கில்லிங்ஸ்லாம் சிஸ்டம்ல ஃபிளாஷ் ஆயிருச்சாம். ஆனா பேரு தான் வரல. ட்ரேஸ் பண்றது அவ்வளவுதான் போச்சு. கிங் வீட்டுல மெடினா ஒரு பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. பிராக்ஸ்டன் கிங் எடுத்த போட்டோஸ்ல நிறைய பேரை கொன்னு இருக்காரு. டென்ஷன் எகிரிருச்சு. மெடினா கோவத்துல வெளியே போயிட்டா. அப்போதான் கார் ட்ரங்க்ல போட்டு வச்சிருந்த மனுஷன் கத்த ஆரம்பிச்சிட்டான். வுல்ஃபும் பிராக்ஸ்டனும் அவனை வாய மூடுன்னு சொல்ல போயிட்டாங்க. மெடினா கடைசியா திரும்பி பார்த்துட்டு வுல்ஃபுக்கு ஒரு வார்னிங் கொடுத்தா, டிராஃபிக் சிஸ்டம்ல இனிமே விளையாடக்கூடாது, அப்படி விளையாடினா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம போயிட்டா. வேற ஒரு இடத்துல காப் ஒரு ரூஃப் டாப்ல ஷாட் எடுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். எதிரில் இருக்கிற பில்டிங்குள்ள வுல்ஃபும் பிராக்ஸ்டனும் பிடிச்சிட்டு வந்த மனுஷனை ஹியூமன் டிராஃபிக்கிங் ரிங் பத்தி இன்டரோகேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மெடினா உள்ள வரா. ஆத்தாடி, அடுத்து என்ன நடக்க போகுதோ? அடேங்கப்பா, என்ன ஒரு சாய்ஸ் கொடுத்தாரு பாருங்க. ஈடித்த டிராஃபிக்கிங் பண்ண அந்த ஆளோட பேரை சொன்னா நீ தப்பிச்சு போகலாம்னு சொல்லிட்டாராம். வேற வழியே இல்லாம அந்த ஆளு ஒத்துக்கிட்டானாம். ஈடித் தப்பிக்க ட்ரை பண்ணி ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிருக்கா. யாருக்கிட்ட இருந்து வித்திருக்காங்களோ அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணி அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காளாம். பர்க்னு பேரு எழுத போகும்போது தூரத்துல இருந்து காப் சுட்டுட்டானாம். புல்லட் கரெக்டா மார்க்ல அடிச்சிருச்சாம். அந்த ஆளு செத்துட்டான். காப் தடையமே இல்லாம எஸ்கேப் ஆயிட்டான். வேறொரு இடத்துல வுல்ஃப் ஒரு ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எடுத்தாரு. அதுல ஒரு அன்ஐடென்டிஃபைடு உமன் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் ஆகியிருக்காங்களாம். அது அனியஸ் ஆக இருக்கலாம்னு சந்தேகம் வந்துருச்சாம். உடனே மெடினா கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ண சொன்னாரு. அப்புறம் வுல்ஃபும் பிராக்ஸ்டனும் ட்ரிங்க் பண்ணுனாங்க ரிலாக்ஸ் பண்றதுக்காக. அப்போ ஒரு பார்டெண்டர் அவங்க கிட்ட வந்தாங்க. வுல்ஃப் கண்டுக்கவே இல்லை. ஆனா பிராக்ஸ்டன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுப்பான்னு சொன்னாரு. கடைசியில வுல்ஃப் ஒத்துக்கிட்டாரு. அந்த பொண்ணோட டான்ஸ் ஆடி கட்டிப்பிடிச்சாரு. அடேயப்பா, ஆனா நைட் ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. பார்டெண்டரோட மேல் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சண்டை போட்டாரு. சண்டைக்கு வந்தானுங்க பாருங்க. வுல்ஃப் ரெடியா இருந்தாருங்கோ. பிராக்ஸ்டன் உள்ள வந்துட்டாரு. 2 பேரும் சேர்ந்து அந்த தொல்லைய முடிச்சிட்டாங்க மின்னல் வேகத்துல. கார்ல திரும்பி போகும்போது பிராக்ஸ்டன் பார்த்தாரு வுல்ஃப் அந்த பொண்ணோட நம்பரை வாங்கியிருக்காரு. அடேங்கப்பா, இவரு சும்மா விட மாட்டாரு போல. மெடினா என்ன பண்ணாங்கன்னா அந்த பேரு தெரியாத லேடி ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. டாக்டர் ஒரு வீடியோ காட்டினாரு ஈடித் எப்படி ரெக்கவர் ஆனாங்கன்னு. காயமெல்லாம் ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஆனா ஒரு ரேரான பிரெயின் கண்டிஷன்னால அவங்க மைண்ட் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிச்சு. ஞாபகம் எல்லாம் போயிடுச்சு. ஆளே மாறிட்டா. உடம்பு பலமும் பயங்கரமா ஏறிடுச்சு. அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் ரொம்ப வயலண்டா மாறிடுச்சு. ஒரு செக்யூரிட்டி கார்டிய கொன்னுட்டு எஸ்கேப் ஆயிட்டா. அவளோட பாஸ்ட் பத்தி கேட்டா ஒரு விசில் மட்டும் அடிக்கிறா. அதே டைம்ல ஜஸ்டினும் அவங்க டீமும் ஹாஸ்பிட்டல் சிஸ்டத்துக்குள்ள புகுந்து ஈடித்தோட மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி பண்ணிட்டாங்க. வேற எங்கேயோ பிராக்ஸ்டனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் வந்திருக்கு, யாருன்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட இருந்து. டார்கெட் யாருன்னா மெடினா தான். கொஞ்ச நேரத்துல வுல்ஃப் கண்டுபிடிச்சாரு அதே ஹிட் ஆர்டர் நிறைய அசாசின்ஸுக்கு போயிருக்குன்னு. ஆபத்தை உணர்ந்து 2 பேரும் அவங்க வீட்டுக்கு விரைஞ்சு போனாங்க. ஆனா ஈடித் ஏற்கனவே அங்கதான் இருந்தா. கதவை உடைச்சிட்டு உள்ள போய் தேடிட்டு இருந்தா. ஐயோ, மெடினாவை தடுக்க எவ்வளவோ டிஆர்ஐ பண்ணா, ஆனா முடியல. ஈடித் மின்னல் வேகத்துல அவளை ஓவர்டேக் பண்ணிட்டா பாருங்க. போற போக்குல வால்ல மாட்டி இருந்த ஒரு போட்டோ அவ கண்ணுல பட்டுச்சு. அது அவ ஃபேமிலி போட்டோ. அவ்வளவுதான். ஞாபகங்கள் அப்படியே சுனாமி மாதிரி பொங்கி வந்துருச்சு. பர்க் செஞ்ச கொடுமை, டிராஃபிக்கிங் பண்ணது, குழந்தைய பிரிச்சது எல்லாமே ஃபிளாஷ்பேக்ல வந்து அவளை வாட்டி எடுத்துடுச்சு. அப்ப வுல்ஃப் வந்தாரு. வந்தவரு ஸ்டேட்டஸ கூலாக்க பாக்குறாரு. உண்மையெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. அவ பையன் ஆல்பர்ட்டோ உயிரோட இருக்கான்னு சொன்னதும் ஷாக்ல உறைஞ்சு போயிட்டா ஈடித். என்னடா இதுன்னு பாஸ்டட ஃபேஸ் பண்ண முடியாம தெரிச்சு ஓடிட்டா. வுல்ஃப் அங்கேயே இருந்து மெடினாவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து உயிரை காப்பாத்தினாரு. இன்னொரு பக்கம் பர்க் நியூஸ் போகுது. மெடினா பிளான்ல மண்ணை அள்ளி போட்டது தெரிஞ்சு செம கடுப்புல இருக்காரு. உடனே கில் ஆர்டர் போட்டாரு, அவளை போட்டு தள்ள சொல்லிட்டு. காபோ மெக்சிகோல இருக்கிற ஹுவாரேஸ் போக சொன்னாரு. ஒரே மிஷன், ஆல்பர்ட்டோவையும் அங்க இருக்க சில்ட்ரன்ஸையும் கில் பண்ணணும். எந்த லூசி ஏண்டும் இருக்கக்கூடாதுன்னு கராரா சொல்லிட்டாரு. ஆச்சரியமா ஜஸ்டின் ஏற்கனவே பர்க்கோட காபோட சீக்ரெட் பிளானை கண்டுபிடிச்சிட்டா. மெடினா விசாரிச்சவனோட போன்ல இருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்தா. அந்த டேட்டாவை வச்சு வுல்ஃபும் பிராக்ஸ்டனும் என்ன வரப்போகுதோன்னு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. லோடிங் ஆரம்பம். ஹூவரஸ் நேரா கிளம்பிட்டாங்க.
அப்படியே போகும்போது ஜஸ்டின் அண்ட் டீம் ட்ரோன் சர்வேலன்ஸ் ஃபீடை ஹேக் பண்ணி காப்பை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதும் அந்த லொகேஷன் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே வுல்ஃப் அண்ட் ஃப்ராக்ஸ்டனுக்கு அனுப்பி வச்சாங்க. அவ்வளோதான் பாருங்க, உள்ள நுழைஞ்சதும் ஃப்ராக்ஸ்டன் சரமாரியா எல்லா கையும் வச்சு செஞ்சிட்டாரு. வுல்ஃப் பின்னாடியே வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு உள்ள போயிட்டாரு. அடப்பாவி காப் ஏடாகூடமா மிஷனே காம்ப்ரமைஸ் ஆயிருச்சுன்னு தெரிஞ்சதும் ஆல்பர்ட்டோவை கூட்டிக்கிட்டு பஸ்ல ஏறி எஸ்கேப் ஆகலாம்னு பார்த்தான். போற வழியிலேயே ஆல்பர்ட்டோவை காலி பண்ணிடலாம்னு திட்டம் போட்டான் பாருங்க. ஆனா விதி வேற மாதிரி எழுதி இருந்துச்சு போல. தூரத்துல ஃப்ராக்ஸ்டன் நிக்கிறத பார்த்துட்டு சுட ஆரம்பிச்சிட்டான். அடப்போங்கப்பா, அவனுக்கு குறி தப்பிருச்சு. ஃப்ராக்ஸ்டன் சும்மா விடுவாரா என்ன? டக்குன்னு ரீக்ரூப் பண்ணி காப்போட ஆளுங்களெல்லாம் முடிச்சு கட்டிட்டு வுல்ஃப் கூட சேர்ந்துக்கிட்டான். 2 பேரும் சேர்ந்து அந்த காம்பவுண்டையே தகதகன்னு ஆக்கிட்டாங்க. ஒரே துப்பாக்கி சத்தம். கடைசியில காப்பை தவிர எல்லாரும் காலி. பஸ்ஸுக்குள்ள காப் ஆல்பர்ட்டோவோட மண்டையில துப்பாக்கிய வச்சு சுட பார்க்கறான். ஆனா வுல்ஃப் அண்ட் ஃப்ராக்ஸ்டன் மின்னல் வேகத்துல வந்துட்டாங்க. அவன் ட்ரிக்கரை இழுக்கிறதுக்குள்ள காப்பை முடிச்சிட்டாங்க. புர்கேஸ் அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு.